அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நீங்கள் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கு நம்ம இன்று ஒரு சிறப்பான கோயிலை பற்றி தெரிஞ்சுப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அஞ்சிவடத்தம்மன் ஆக்ரோஷமான துடி தெய்வம், பில்லி சூனியத்தை பிடி சாம்பலாக்கும் பேரரசி, கடுமையான பகை செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து அடுத்தது என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீர்களா? கவலையே படாதீங்க. கீவளூர் எல்லையில் ஆக்ரோஷமாக அமர்ந்து அருள் பாலிக்கிறாள் இந்த அஞ்சிவடத்தம்மன். யார் இந்த தாய்? முருகன் தவம் செய்த போது அசுரர்களும் தீய சக்திகளும் அண்டாதபடி தன் மகனை காக்க 4 திசைகளும் ஆகாய மார்க்கமாகவும் ஆக 5 வட்டமாக அக்னி அரண் அமைத்து காவல் நின்ற தாய்தான் இந்த அஞ்சிவடத்தம்மன். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த உக்கிர காளியாவார். இவளை தரிசிக்க பில்லி சூனியம் பொசுங்கி போகும். எதிரிகள் செய்யும் சூழ்ச்சிகளும் வஞ்சகமும் இந்த தாயின் பாதத்தில் மிதிப்பட்டு பொடி பொடியாகும். நீங்கள் இந்த கோயிலில் நுழையும் போதே நம்மை சுற்றியுள்ள துஷ்ட சக்திகள் அலறி ஓடும். தீய சக்திகள் இவள் பார்வையின் உக்கிரம் தாங்காமல் சாம்பலாகும். சோழ பேரரசர்கள் போருக்கு செல்லும் பொழுது இவளோட காலடியில் வச்சு வாழை பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுதான் செல்வார்கள். அதேமாரி வெற்றியுடன் திரும்பியும் வருவார்கள். சத்துருக்களை அழிக்கும் சக்தி படைத்த தாயாவார். இவளை நம்ம செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரத்தில், அதுமாரி பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்கள்லாம் இந்த அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடக்கிறது. எலுமிச்சம்பழம் மூடியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபட நம் மன பயம் விலகும். முடங்கிய செயல்கள், தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். முன்னேற்றம் வரும். செய்வினை பாதிப்புகள் காணாமல் போகும். திருமணம் கைகூடவும் குழந்தை பேறு கிட்டவும் இங்கு பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். 10 கரங்களுடன், 10 கரங்களிலும் ஆயுதங்களுடன், கண்களில் அக்னி மின்ன அன்னை அஞ்சிவடத்தம்மன் அருள் பாலிக்கிறாள். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏராளமான அதிசயம் புதைந்து கிடக்கு பிள்ளைங்களா. இந்த கோயிலில் பஞ்சலிங்கங்களுக்கும் தனித்தனி சன்னதி. அனைத்து சிவன் கோயிலில் உள்ள சிவலிங்கங்களுக்கும் இங்கே தனித்தனி கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது திருவாரூர் கோவிலில் உள்ளது போல் நிறைய சிவன் கோயில்கள் உள்ளறையே இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி, சிவன் சன்னதி, அதுமாரி துர்க்கைக்கு தனி சன்னதி. இங்கு தான் முதலில் குபேரன் வழிபட்டு அந்த சங்கநிதி, பதுமநிதி எல்லாம் பெற்றதா ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால இந்த குபேரனுக்குன்னு இந்த இடத்துல ஒரு தனி கோயிலும் இருக்குது. மகாலட்சுமி தாயார் ரொம்ப அற்புதமான தரிசனம் பிள்ளைங்களா. அந்த கோயிலில் இந்திரன் சாபம் நீக்கியது, பிரம்மதேவர் ஆற்றல் அடைத்தது, அக்னி பகவான் சாபம் தீர்ந்தது, யமனுக்கு ஏற்றமளித்தது, சாபம் நீக்கப்பெற்ற சந்திரன், தமிழ்முனிக்கு தரிசனம், மார்க்கண்டேய மகரிஷிக்கு மார்க்கமலர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 13 பக்கம் 20 பக்கத்துக்கு இந்த கோயிலோட தலபுராணம் உள்ளது பிள்ளைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன். இது பாருங்கள், அம்மனோட அந்த ஐம்பொன் சிலை அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ரொம்ப அதிசயமான ஒரு கோயில். அதாவது சிவனோட அருளும் இந்த அம்பாலோட அருளும் இருந்தால்தான் நம்மளால் இந்த கோயிலுக்கே போக முடியும் அப்படிங்கிறாங்க. அற்புதமான இந்த கோயிலை காணும் பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்தது அந்த முழு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் வெளியிடுறேன் பிள்ளைங்களா. நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.